மச்சான் என்ன மச்சான் சாப்பிடாம இப்படியே உட்காந்துருக்கீங்க? சாப்பிடுங்க மச்சான். மச்சான் எனக்கு சாப்பாடே வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. என்னால சாப்பிடவே முடியல மச்சான். ஏங்க நீங்க நல்லா இருந்தா தானங்க நானும் நல்லா இருக்க முடியும். ஒரு வாய் சாப்பிடுங்க. என்ன வந்த வேலைய ஆரம்பிச்சாச்சா? திவ்யா நீ எதுக்கு இங்க வந்த? உள்ளக்க போ. எதுக்கு நான் உள்ளக்க போகணும்? இது ஏன் வீடு, நான் பால வந்த வீடு. என்ன உள்ளக்க போன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? என்னமா நடிப்பு நடிக்கிற உங்க தங்கச்சி நடிச்சு இந்த சாப்பிட உட்கார்ந்தாச்சா? திவ்யா அவளே மனசு கஷ்டத்துல இங்க வந்திருக்கா, நீ என்னடி நடிப்பு நடிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நானே மச்சானும் தங்கச்சியும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டத்துல இருந்தா நீ என்னடி இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க? ரூமுக்குள்ள போடி. என் தங்கச்சி வருத்தப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா, வந்தவள வான்னு ஒரு வார்த்தை சொல்ல கிடையாது. இப்ப எதுக்கடி வந்த? என்னங்க வாய்ஸ்லாம் எகுறுது? நான் உன்னையும் உள்ளக்க போன்னு சொன்னேன். ஓஹோ, என்னை உள்ளக்க போன்னு சொல்லிட்டு இவங்களை இங்கேயே டேரா போடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அண்ணி என்ன நீ இப்படி பேசுறீங்க? அண்ணி நான் போறதுக்கு போக்கடம் தெரியாம நைட்டு நேரத்துல அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திக்கிட்டு திரிஞ்சா அண்ணி. அதான் அன்னை வீடு இருக்குன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்தேன். நிறுத்திடி, நான் ஒண்ணு உன்கிட்ட பேச கிடையாது. சும்மா சும்மா அழுது அழுது சீனை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சாதிக்கிறவ தானே நீ. ஏமா இப்படி பேசுற? என் மகளே கஷ்டத்துல வந்திருக்கா, நீ வேற வார்த்தையிலே நெருப்பள்ளி போடாதம்மா. அண்ணி எங்க வீட்டுக்காரே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னா நீ சொன்னாங்க. நான் தான் மல்லு கட்டி கூட்டிட்டு வந்தேன். பிறந்த வீடுன்னு இல்லாமையா போயிரும் சொல்லி கூட்டிட்டு வந்தேன் அண்ணி. என்னைக்கும் நான் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் கிடையாது அண்ணி. நீங்க வார்த்தையை விடாதீங்க அண்ணி. திவ்யா அவங்களே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடி. நான் தான் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டுல இருங்கன்னு. அவங்க வெளிய பார்த்துட்டு போகட்டுமே, உங்களுக்கு என்ன? அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும். இருங்க நீங்க ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என் மகளே இந்த வீட்ல வேணா பறந்தவ, அவ 2 நாளைக்கு இந்த வீட்ல இருக்க கூடாதா? இங்க பாருங்க, சும்மா அழுது சீனை போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாதீங்க. காசு என்ன கொள்ள மரத்துலயா காக்கிது புடிக்கிட்டு வந்து செலவழிக்கிறதுக்கு? அவன் கருவாயப்பட்டுக்கிட்டு இருக்கான், கஷ்டப்பட்டுட்டேன் சம்பாதிக்கிறான். இவங்களும் வெளியில போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கட்டும், அப்பதான் காசோட அருமை புரியும். ஆமா வாங்க மாமா கிளம்புவோம். சரிடி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு இவ ஒரு ஆளுன்னு இவ பேச்ச கேட்டுக்கிட்டு கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அண்ணே வேணாண்ணே, எங்களால உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வேணாமனே, நாங்க போயிடுறோம். ஹலோ, என்னது நீங்க பாத்துக்கிறீங்களா? என்னத்த பாப்பீங்கன்னு சொல்லுங்க. திவ்யா வாய மூடிக்கிட்டு இரு. திவ்யா இங்க பாருங்க, நான் எதுக்குங்க வாய மூடிக்கிட்டு இருக்கணும்? நானும் வாய மூடிக்கிட்டு இருந்து நானும் என் அம்மா வீட்டுக்கு இதே மாதிரி போய் ஒப்பாரி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒழுங்கா கட்டி கொடுத்த வீட்டுல வாய மூடிக்கிட்டு இருக்கணும். எது பேசினா இப்படித்தான் துரத்தி விடுவாங்க. பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு இவரும் பின்னால வந்திருக்காரு, இவரை சொல்லணும். ஏம்மா இப்படிலாம் பேசுற? என் மகளே நொந்து போய் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. நீ ஆறுதல் சொல்லாட்டியும் பரவாயில்லம்மா, நோகடிக்கிற மாதிரி பேசாதம்மா. இங்க பாருங்க, சும்மா மூசுன்னு அழுது உங்க மகளையும் மருமையனையும் இந்த வீட்லயே தங்க வைக்கலாம்னு பிளான்லாம் போட்றாதீங்க. அதெல்லாம் ஒரு காலத்துல நடக்காது. நீங்களே தெண்ட சோறு சாப்பிட்டுட்டு இந்த வீட்ல இருந்துகிட்டு இருக்கீங்க. இதுல உங்க மகளுக்கும் மருமையனுக்கும் தெண்ட சோறு போட முடியுமா? எப்படித்தான் இந்த வீட்டுக்கு இந்த அண்ணே வந்தாரோ தெரியல. பொண்டாட்டி கூப்பிட்ட உடனே வந்துருவாரா? சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுறாங்க. திவ்யா ஏன் இப்ப கத்துறீங்க? கத்தாதீங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. உங்க தங்கச்சி குடும்பத்துல ஏதாச்சும் பிரச்சனைனா என்ன ஏதுன்னு பேசி அடிச்சு அங்க கொண்டு போய் விட்டுட்டு வருவீங்களா? அதை விட்டுவிட்டு இங்கேயே தங்க வைக்கலாம்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் வடிச்சு கொட்டுறதுக்கு நான் என்ன வேலைக்காரியா இல்ல சத்திரம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேனா? திவ்யா ஓஹோ, தங்கச்சிக்கும் மச்சானுக்கும் ஏத்துக்கிட்டு கைய ஓங்குற அளவுக்கு வந்துட்டீங்களா? அண்ணே என்னண்ணே, எங்களால உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாமனே, நாங்க தான் போறோம் தானே சொன்னோம். அண்ணே அடியே நிறுத்திடி, உன் நடிப்பு எல்லாம் எனக்கு தெரியும்டி. எங்க 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டு நான் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகணும், நீ இங்க இருந்து டேரா போடணும். அதானடி உனக்கு ஆசை? திவ்யா உனக்கு மனச்சாட்சியே இல்லையாடி? என் தங்கச்சி எவ்வளவு மன உளைச்சல்ல வந்திருக்கா, நீ ஏண்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆறுதல் சொல்லாட்டியும் பரவாயில்லடி, வார்த்தையால கொல்லாத. அண்ணி நாங்க விடுச்ச உடனே கிளம்பி போயிடலாம் தான் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணனும் அம்மாவும் தான் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. என்ன பொண்ணு கிளம்பு சின்ன பொண்ணு போவோம். மச்சான் என்ன மச்சான், இவன் ஒரு ஆளுன்னு இவ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு
இல்ல மச்சான், நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா சின்ன பொண்ணுதான் வாங்க வாங்கன்னு மல்லு கட்டி என்னை கூட்டிட்டு வந்தா. சின்ன பொண்ணு சீக்கிரம் வாமா போவோம். அண்ணே நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்கிறாது என்னே. ஒழுங்கா குடும்பத்தை நடத்த தெரியாம இப்படி உங்க அம்மா உங்களை துரத்தி விட்டுட்டாங்க. அதுக்காக இங்க வந்து தங்க முடியுமா? 10 விசா கையில இல்லாம மாமியார் வீட்டுல வந்து உட்காந்துருக்கீங்களேன்னு உங்களை தான் ஏறலாமா எல்லாரும் பேசுவாங்கண்ணே. அதுக்கு தான் சொல்றேன். உங்களை மாதிரி நானு என் புருஷனும் கோவிச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கு போக முடியாது பாருங்க. நாங்க ஒண்ணும் உங்களை மாதிரி கிடையாதுனே. நாங்கெல்லாம் புத்தி உள்ளவங்க, புத்தியோடதே பொழப்போம். அதுக்காகத்தான் சொல்றேன். எங்க நானே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்களை அசிங்கப்படுத்தி விட்டேனே. இங்க பாரு சின்ன பொண்ணு, உங்க அண்ணனுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது. உங்க அண்ணனை மாதிரிலாம் ஆனமத்த பொழப்பெல்லாம் நீ பொழைச்சுக்கிட்டு தெரியாத. நீனாவது நல்ல பொழப்போட பொழைச்சு தொலை. அண்ணி எங்க வீட்டுக்கரவு இந்த வாசப்படியை மிதிக்க மாட்டான் அண்ணி சொன்னாங்க. நான் தான் வழுக்கட்டையுமா கூட்டிட்டு வந்ததுக்கு நல்ல மரியாதை கொடுத்தீங்க அண்ணி. மரியாதை கொடுத்தீங்க. எல்லாம் ஏன் தப்புதே, ஏன் தப்புதே. இனிமே இந்த வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன் அண்ணி. நான் போறேன். அம்மாடி தங்கச்சி, நான் பெத்த மக கதறி அழுதுகிட்டு போறாளே. தவம் இருந்து பெத்த மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. அம்மா சின்ன பொண்ணு. என் பெத்த மக ஒரு வாய் சாப்பிடாம கூட இப்படி போறாளே. அடி வயிறு பத்திக்கிட்டு எரியுதே. அம்மாடி. உனக்கு இப்படி நிலைமை வந்துருச்சே. அம்மா. நான் பெத்த மகளே சின்ன பொண்ணு, உனக்கு இப்படி ஒரு நிலைமையாடி. பிறந்த வீட்ல வந்து ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட முடியாத பாவியாயிட்டியடி, பாவியாயிட்டியடி. நேத்து வந்ததுல இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம 2 பேர் இப்படி கிடக்கீங்களே. உங்களுக்கு பச்சை தண்ணி கொடுக்காத பாவியாயி புட்டனே, பாவியாயி புட்டனே. என் பெத்த மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே. அம்மாடி சின்ன பொண்ணு, அம்மா கையில ஒரு வாய் உருண்டை சோறு வாங்கி சாப்பிடுமா. மூஞ்சிய பாருமா, மூஞ்சிய பாருமா. எப்படிமா இருக்கீங்க 2 பேரும்? இது இப்படியே போறீங்களே. அம்மா எங்களை சூடு சொரணை இல்லாதவங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாதவங்க நினைச்சிட்டியாமா? ஓ மருமக எங்க 2 பேரையும் என்னமா அசிங்கப்படுத்திட்டா. இதுக்கப்புறமும் ஒரு வாய் சோறு சாப்பிட்டா விஷமா விஷம். கேட்டி, அவ என்ன புதுசா வாடி பேசுறா? அவளை கல்யாணம் முடிச்ச நாளில இருந்ததே இப்படியே பேசிக்கிட்டு கிடக்கா. அவ பேச்சையெல்லாம் கணக்குல எடுக்காதடி. அந்த எடுவட்ட திருக்கிக்கு வாய் அதிகம் தாண்டி, அதிகம் தாண்டி. நேத்து ராத்திரி சாப்பிட சொன்னதுக்கும் சாப்பிடல. டீ கடையில டீ குடிச்சிட்டோம் சொன்னீங்க. ஒரு வாய் சோறு சாப்பிடாம இப்படி கிளம்புறீங்களே. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதே. என் மக என்னமா பாராட்டி சீராட்டி வளர்த்த மக இப்படி கஷ்டப்படுறாளே. ஆண்டவா, இதையெல்லாம் பார்க்கத்தான் என்னை உயிரோட வச்சிருக்கியா, உயிரோட வச்சிருக்கியா. இனிமே இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேமா, மிதிக்கவே மாட்டேன். நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்தாலும் எடுப்போமா ஒழுசு இந்த வீட்டு பணியை மிதிக்கவே மாட்டேன். பிறந்த வீடுன்னு இதோட முடிஞ்சு போச்சு. என் பிறந்த வீடு இதோட முடிஞ்சு போச்சு. நான் பெத்த மகளே, ஏன்டி இப்படி பேசுற? நான் உனக்காக இருக்கேன்டி, நான் இருக்கேன்டி மக்கா. சின்ன பொண்ணு விடு. சின்ன பொண்ணு, அத்தையை கிழிச்சு என்ன ஆக போகுது? ஆரம்பத்துல இருந்து இங்க வரவேணான்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா நீ தான் எங்க அம்மா இருக்காங்க, என் அண்ணன் வீடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்ததுக்கு மரியாதை நல்லா கிடைச்சு போச்சு. சின்ன பொண்ணு கிடைச்சு போச்சு. அத்தே, நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. கோவத்தை உள்ளக்க காட்ட முடியல, அதான் பெத்த தாயிட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. அப்பு, என் மக என்கிட்ட கோவத்தை காட்டுறதுல நான் என்ன பு? என் மக்கா பு, என் மக்கா. என்னை அடிச்சு கொண்டா கூட பரவாயில்ல பு. என் மக்கா, என் மக்காவை இப்படி துரத்தி விட்டு விட்டாலே படுவாவி. நான் ஒண்ணும் பேச முடியாத ஊமையாயிட்டேனே பு, ஊமையாயிட்டேனே. என் மக இந்த நிலைமையில வந்திருக்கிறப்ப வாமா ஒரு வாய் சோறு சாப்பிடுமா அப்படி சொல்ல முடியாத கைகாரி ஆகி போயிட்டேனே பு. கைகாரி ஆகி போட்டனே. நாங்களே அவங்கள நம்பி தானே இருக்க வேண்டியது இருக்கு. அத்தே,
அழுகாதியத்தே, அழுகாதிய. அம்மா மன்னிச்சிருமா, கோபத்துல ஏதோ பேசிட்டேமா, மன்னிச்சிருமா, மன்னிச்சிருமா. ஏமாக்கா, ஏமாக்கா. உன்னை இந்த நிலைமையில பார்க்கணும்னு என் தலையில எழுதிருக்குடி, தலையில எழுதிருக்கு. வா சின்ன பொண்ணு போவோம். சரிங்க மாமா. போராளி பொண்ணு தாயி பொல பொல வென்று